கான்டூரிங் பற்றிய ஒரு விரைவான பார்வை இது. யோசிச்சு பாருங்க, ஒரு முப்பரிமாண நிலத்தை, அதாவது ஒரு மலைய ஒரு இருபரிமாண வரைபடத்துல எப்படி காட்டுறது? அதுக்கு தான் கான்டூரிங் பயன்படுது. பெரிய பெரிய திட்டங்களுக்கு இது ரொம்பவே முக்கியம். முதல்ல கான்டூர் கோடுகள்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரே உயரத்துல இருக்கிற எல்லா புள்ளிகளையும் இணைக்கிற ஒரு கோடு தான் இது. இந்த கோடுகள் ஒரு நிலத்தோட சாய்வு, உயரம் எல்லாத்தையும் நமக்கு காட்டிடும். ரெண்டு கோடுகளுக்கு நடுவுல இருக்கிற உயர வித்தியாசத்தை கான்டூர் இடைவெளின்னு சொல்லுவோம். ரெண்டாவது, இந்த வரைபடத்தை எப்படி படிக்கிறது பாருங்க. கோடுகள் ரொம்ப நெருக்கமா இருந்தா அந்த இடம் செங்குத்தான சரிவா இருக்குன்னு அர்த்தம். அதுவே கோடுகள் அள்ளி தள்ளி இருந்தா அது ஒரு மென்மையான சரிவு. ஒரு முக்கியமான விஷயம், இந்த கோடுகள் எப்பவுமே ஒன்னோட ஒன்னு வெட்டிக்காது. கடைசியா, இதோட நிஜ உலக பயன்பாடுகள் என்ன? புதுசா ரோடு போடுறதுல இருந்து பெரிய டேம் கட்டி அதோட கொள்ளளவை கணக்கிடுறது வரைக்கும் எல்லாத்துக்கும் கான்டூரிங் தான் அடிப்படை. ஏன், ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு பிளான் பண்ணும்போது கூட இது ரொம்ப அவசியம். சுருக்கமா சொன்னா, கான்டூரிங் ஒரு நிலத்தோட முப்பரிமாண கதைய ஒரு இருபரிமாண வரைபடத்துல சொல்ற ஒரு சக்தி வாய்ந்த கருவி.